ரூமில் கரெக்டாக டைம் இப்போது 7 மணி ஆக போகுது. ஸோ நம்ம வந்து இப்போ தாங்க லாகின் பண்ண போகிறோம். அப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். நான் கரெக்டாக ஒரு 6:45 கிளம்பிட்டேன். இப்போ ஜோனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேங்க. அப்படியே கையெல்லாம் விறக்குதுங்க. ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. பயங்கரமாக குளிருக்குங்க. பார்த்தீங்களா புகை மூட்டமாக இருக்கா. இவங்கெல்லாம் வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு சூரியன் வந்த பிறகு தான் சரியாவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா குளிருதுங்க. அங்கே பாருங்கள், டபுள் டிஷர்ட்டை போட்டு வந்துருக்கீங்க. உள்ள மேலே வந்து வேறு டிஷர்ட்டு, உள்ளே வந்து ஜொமேட்டோ டிஷர்ட்டை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. குளிருது. இந்த கையெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. இப்போப்பா காலையில் எழுந்திரிச்சு ஓட்டும் போது வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்ட் செட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே போய் ஜோனில் போய் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட் ஆர்டரில் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. காய்ஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 8:10 ஆகுது. நமக்கு வந்து ஆர்டர் வந்து எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 7:57 தாங்க வந்துச்சு. 7:05 கரெக்டாக லாகின் பண்ணியாச்சு. ஜோனுக்குள்ளே வந்துட்டு ஆன் பண்ணி ஒரு 1 ஹவர் கழிச்சு தாங்க ஆர்டரே வந்துச்சு எனக்கு. காலையில் இங்கே சபரிஸ் கிட்டே வந்து நின்றுட்டு சரி ஆர்டர் போடுவேன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு 7:57 போடுறாங்க. என்னங்க பண்ணுறது, காலையிலேயே இவ்வளோ லேட் பண்ணுறாங்க ஆர்டருக்கு, ஃபஸ்ட் ஆர்டருக்கு. பார்ப்போம். இது வந்து ஒரு என்ன 2 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. 26 ரூபா ப்ளஸ் 10 ரூபா சர்ஜ் பே போட்டிருக்காங்கப்பா. 316 ரூபா கேஷ் ஆன் டெலிவரி. 320 ரூபா கொடுத்தாங்க. 4 ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ 40 ரூபாங்க. அப்பா ஐயோ, பேக் டிஷர்ட் செல்ஃபி கேட்குறாங்களே. நான் வந்து பேக் வந்து இந்த பேக் தாங்க வச்சுருக்கேன். ஜொமேட்டோ பேக்கை வந்து பைக்கில் கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து பின்னாடி உட்காந்துட்டு வருவலா, அதனால் வந்து கசகசன்னு இருக்குன்ட்டு இப்படி கட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதில் தான் இப்படி ஃபோட்டோ எடுத்து இப்படி அப்லோட் பண்ண வேண்டியதான். உறவுகளே, நம்மளுக்கு வந்து 2வது ஆர்டர் வந்தாச்சு. இப்போ கரெக்டாக மணி 8:30 ஆகுது. 8:30. வெயிட்டிங் டைம் ஒரு 4 நிமிஷம் போட்டுருக்காங்கப்பா. நம்ம பார்சல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். 2 இட்லி, பூரி, பொங்கல், 2 வடை. சரி ஓகே, ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிட்டுருக்கேன். கைஸ் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணாங்க, கொடுத்துட்டாங்கப்பா. சப்ளையர் வந்து ஒரு ஆள் தான் இருக்காங்க போல். அவங்க உள்ளே உட்காந்துருக்க கஸ்டமருக்கெலாம் சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்கப்பா. ஆனால் பரவாயில்ல, வந்துட்டு டக்குன்னு பேக் பண்ணி கொடுத்து விட்டாரு. ஓகே மக்களே, நம்ம வந்து இதை ஆர்டர் பிக்கப் பண்ணி அப்படியே டக்குன்னு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரை கண்டினியூ பண்ணுறேங்க. உறவுகளே, கஸ்டமருக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. இந்த ஆர்டரும் நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி தாங்க. அப்பா அந்த எவ்வளோ 32 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ கரெக்டாக மணி வந்து 8:50. 72 ரூபா வந்துருக்குங்க. 2 ஆர்டர் பார்த்துருக்கோம். 2 ஆர்டர் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அப்படியே நம்ம வில்லாபுரம்குள்ளே போவோம். அப்படியே இந்த இது என்னது, இந்த பேச்சீஸு அந்த மாதிரிலாம் இருக்கும், பேச்சியம்மன் அந்த மாதிரி ஹோட்டல்கிட்ட போய் நின்னா இப்போதைக்கு ஆர்டர் வரும், எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், ஜோனுக்குள்ளே போவோம். இப்போ கரெக்டாக மணி வந்து 9:15 ஆச்சு. நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னா 2 ஆர்டர் தாங்க பார்த்துருக்கோம். வில்லாபுரத்துக்கு போனேன்ல, அங்கே இருந்து எம்டி அடிச்சு தாங்க வந்தேன். சுத்தமாக ஆர்டரே இல்லை. அந்த காலையில் ஒரு எத்தனை மணி ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு வந்து 7:57 வந்துச்சு, அதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:45 வந்துச்சுங்க ஆர்டரு, அதையும் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து எம்டி அடிச்சு தான் வந்திருக்கேன். மறுபடியும் வந்து பெரியாரில் சபரிஸ்கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன். இதில் வந்து என்னன்னா ஹை ஆர்டர் ஏரியாவா, அங்கே தான் வந்து வெயிட் பண்ணுறேன். ரொம்ப ஹையாக இருக்குது ஆர்டர், அதனால தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பாப்பா எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்குப்படி 2 ஆர்டர் கொடுத்துருக்கான். 7 to 8 to 9. பாப்பா வந்து அந்த 9 to 10 வந்து எத்தனை ஆர்டர் பார்க்க போகிறோன்னு தெரியலங்க. வெறும் 72 ரூபா தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஆர்டர் ரொம்ப டல்லாக தாங்க இருக்குது இந்த மாதம்ன்றனால. பார்ப்போம், எப்படியாச்சும் நைட்டுக்குள்ளே ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா ஓகே தான், பார்க்கலாம். பொருட்களை நம்மளுக்கு வந்து இப்போது 3வது ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டாக மணி 9:30. இப்போ தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்துருக்குங்க. இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. என்ன ஆர்டர் பிக்கப் டைம் வந்து ஒரு நிமிஷம் போட்டுருக்காங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படியே ஆர்டர் வாங்கிட்டுருக்காங்க. கேஸ் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. இப்போ மணி இப்போ வந்து 9:35 கரெக்டாக. எவ்வளோ கொஞ்சம் நேரத்தில் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு 3வது ஆர்டருங்க. இதோட எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா என்ன 100 வரும், அவ்வளோதான்.
ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் பக்கமாக தாங்க போடுறாங்க, அதுதாங்க பிரச்சனை. கொஞ்சம் ஒரு லாங் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பக்கமாக போடுறதுனால அமௌண்ட்டே ஏற மாட்டேங்குது. ஆர்டரும் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டரு அந்த மாதிரி கணக்கில் தாங்க வருது. உறவுகளே, கரெக்டாக டைம் இப்போது 11 மணி ஆக போகுது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. இது 4வது ஆர்டரு. இது எங்கே போட்டிருக்காங்கன்னா வசந்தம் விலாஸ் தனக்கன்குளம். ஓகே, 11 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்கப்பா. 11 கிலோமீட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாங்கன்னா 92 ரூபா போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் முடித்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 200 வந்துருங்க அமௌண்ட்டு. பரவாயில்ல, ஒரே ஆர்டரில் வந்து அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 லாங்கு போட்டாங்கன்னா தாங்க மதுரையை பொறுத்தளவு ஆர்டரு அமௌண்ட் ஏறும். பக்கமாக போட்டாங்கன்னு வைங்களேன், ஒன்றுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி மதுரையில் வந்து இன்சென்டிவ் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஓட்டி அமௌண்ட்டு பார்த்து ஓட்டி சம்பாரிச்சாதான் உண்டு. இன்சென்டிவ் அதெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே ஒரு நாள் 300 ரூபா இன்சென்டிவ் போடுவான். அதை வச்சு தான் நம்ம ஓட்டணும். அப்படி இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கைஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டேன்ப்பா. கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு 20 ரூபா டிப்பு போட்டாங்க. இந்த ஆர்டருக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னா 123 ரூபா. 94 ரூபா ஆர்டர் பே அவுட்டு. சர்ஜ் பே வந்து ஒரு 28ங்க. மொத்தமாக சேர்த்து 123 ரூபா. ஸோ நம்ம 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 230 ரூபா பார்த்துட்டோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஜோனுக்கு எத்தனை கிலோமீட்டர் போனோம்னா 9 கிலோமீட்டர் கிட்ட 11 கிலோமீட்டர் கிட்ட போகணுங்க. நம்ம கரெக்டாக தனக்கன்குளம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கோங்க. வந்து கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு 11 கிலோமீட்டர் போகணும். நான் அந்த சைடு ஒரு ஹாஸ்டலில் படித்தேங்க. நான் வரப்போ அந்த ஹாஸ்டலில் பார்த்துட்டு வந்தேங்க. பழைய ஞாபகங்கள்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. கரெக்டாக 2nd ஸ்டாண்டர்டு அந்த மாதிரியில் தான் நான் ஹாஸ்டலில் படித்தேன். 2ndலேருந்து ஒரு 6th வரைக்கும் ஹாஸ்டலில் படித்தேங்க. அதுக்கப்புறம் 6thலேருந்து அதுக்கடுத்து 9th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 9thலேருந்து தான் நான் வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அந்த ஹாஸ்டல்லாம் தாண்டி தான் வந்து நான் அந்த சின்ன வயசில் அந்த சரௌண்டிங்கில் பஸ் ஸ்டாப்பில் ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய்ட்டு இருந்தேன். என்றைக்குமே ஸ்கூல் லைஃப் தாங்க நமக்கு பெஸ்ட்டு. பேசாமல் நம்ம அப்படியே இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சைக்கிள் எடுத்து ஊர் சுற்றிக்கிட்டு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அது ஒரு லைஃபுங்க. சார் ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஜாலியாக இருந்தனால தான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் அந்தந்த வயசில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட வேண்டியதான். என்ன நான் சொல்கிறது. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே ஜோனுக்குள்ளே போயிட்டு அடுத்த ஆர்டரில் நான் கண்டினியூ பண்ணிருக்கேன். கைஸ், கரெக்டாக இப்போது டைம் 11:56. ஸோ நமக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க. பக்கமாக தான் போட்டிருக்காங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும். அக்கா இங்கே தானா? நான் ஒரு பாலம் மிஸ் பண்ணிட்டேங்க. அந்த பாலத்தில் வர்றதுக்கு பதிலாக சுற்றி வந்துட்டேன். அது ஒரு 2 கிலோமீட்டர் கூட காமிச்சிருச்சுங்க. தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டேன். நம்ம மதுரையிலையும் இப்படி தாங்க ரூட் மாறிட்டோம்னா அப்புறம் ரொம்ப தூரம் போய் சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வந்து தோணுச்சிட்டேங்க. யூட்டர்ன் எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு சரி போவான்ட்டு வந்துட்டேங்க. இப்போ பரவாயில்ல, இந்த அப்படியே நம்ம போனோம்னா ஜோன் பக்கம் தான். நமக்கு பெரியாருக்குள்ள ஆர்டர் போட்டாங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு பார்க்க வேண்டியது தான். இப்போ கரெக்டாக மணி வந்து 12:10 ஆகிடுச்சு. பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே நான் அந்த பீக் ஹவரை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 மணிக்கு வந்துடுறீங்க. ஏன்னா நம்ம கோப்ரோவில் வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு. கொஞ்சம் நேரம் சார்ஜை போட்டு அப்படியே 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா அடுத்து வந்து பாப்பா வந்துடுவாங்க. அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. காய்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னா சேலம் RR பிரியாணி இங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீச் கொடுத்துடலாம். ரீச் கொடுத்துட்டேன். ஆர்டர் ரெடியாக தாங்க இருக்குது. 8354 அந்த இருக்குது. ஆனால் 8354ண்ணா. ஓகே போட்டுண்ணா. தேங்க்யூ. ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்கப்பா. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கரெக்டாக ஆண்டாள்புரம் போகிறோங்க.
காய்ஸ் அப்புறம் வந்து எனக்கு ஒரு 2 நாள் கிட்ட காய்ச்ச விடவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து டே 3க்கான வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். மத்தியானம் வரைக்கும் எடுத்தேன். நான் காலைல இருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் ஓட்டினேன். அந்த வீடியோ எடுத்துட்டு எனக்கு என்ன செஞ்சிச்சு, ஒரு மாதிரி ஃபீவராகவே வந்துச்சுங்க. கோல்டு ஆச்சு, அப்படியே ஃபீவர் ஆகி 2 நாள் அப்படியே படுக்க போட்டுருச்சுங்க. அப்புறம் போய் மறுநாள் போய் ஹாஸ்பிட்டல் போனேன். போய் பார்த்தா 102 இருந்துச்சு டெம்பரேச்சர் இருந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊசிங்க, ரைட்டு லெஃப்ட்டு, நல்லா பெரிய ஊசியாக போட்டாங்க. இன்னும் அந்த பெயின் போகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வீட்டில் வந்து மாத்திரை அதெல்லாம் கரெக்டாக போடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் ஆச்சுன்னா அந்த சூப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க வீட்டில். அதெல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக 2 நாள் நல்லா ரெஸ்ட்டாக போட்டேங்க. இன்னும் ஆனால் என்ன, சளி மட்டும் விடலை. சளி மட்டும் பிடிச்சிருக்கு. அதுவும் விட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து வண்டி ஓட்டுறப்போ வந்து ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி படன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன, லைட்டாக குளிருது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை தூரிக்கிட்டே தாங்க இருக்குது மதுரையில். நம்ம ஊர்லலாம் எப்படி கிளைமேட் இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் மழை ஹெவியாக பெஞ்சிச்சுன்னா பிரச்சனை, லைட்டாக சாரல் அடிக்கிற மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஹெவியாக பெஞ்சிச்சுனா தான் நம்ம நனைஞ்சு மறுபடியும் சளி பிடிச்சி காற்று வராமல் இருந்தால் சரி. எனக்கு அது வேறு பயமாக இருக்குது, மறுபடியும் காற்று வந்துடுமான்னு. உறவுகளை கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. 34 ரூபா போட்டிருக்காங்கப்பா அந்த ஆர்டருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி வேறு. எவ்வளோ, ஒரு 309 ரூபா போட்டாங்க. மதுரையில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் அதிகமாக வருதுங்க. நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு ஒரு 4000 ரூபா கேஷ் லிமிட்டு கொடுப்பானுங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய் கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட்டே வந்துடும். அதை நம்ம போய் டெபாசிட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் ஆயிருங்க. உறவுகளே இப்போ வந்து நம்மளுக்கு 2வது ஆர்டர் வந்துருச்சு. நியூ சபரிஸில் வந்திருக்குங்க. ஒரே ஒரு சாம்பார் ரைஸு. பில்லு உள்ளதானக்கா வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுண்ணா. ஒரே ஒரு சாம்பார் ரைஸுங்க. ரெடியாக இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். சாம்பார் ரைஸ்னால் எடுத்து டக்குன்னு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு பார்சல் இருக்கு. நான் அண்ணா 5341 ரெடியாக இருக்குங்க. ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. எங்கிட்டு இருக்கோன்னா இப்போ வந்து கூடலூர் சைடு தான் வந்து நான் சர்ஜி பே ஒரு 19 ரூபா 48 ரூபா அமௌண்ட்டு, ஆர்டர் அமௌண்ட்டுங்க. சேர்த்து 67 ரூபா போட்டிருக்கானுங்க. இது வரைக்கும் எத்தனை ஆர்டரு, 2 ஆர்டரு. பரவாயில்ல, 102 ரூபா ஓகே தான். 11 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ கரெக்டாக மணி 12:06. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ நைட்டு வரைக்கும் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா 1 ஹவருக்கு 100 ரூபா கணக்குப்படி வரணும்ல. எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க, அந்த 1 ஹவருக்கு 100 ரூபா கணக்குப்படி தான் வரணும். இவங்க தான் பே அவுட்டு சில்லர் ரொம்ப கம்மியாக போடுறானுங்க. அது மாதிரி பிக்கப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க போடுறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. பிக்கப் வந்து ஜாஸ்தியாக போடுறான். குறைஞ்சது ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க போடுறான். என்ன பண்ணுறது. ஒருவங்களை இப்போ கரெக்டாக டைம் வந்து 12:45 ஆகுது. நம்மளுக்கு வந்து இப்போது 3வது ஆர்டர் வந்திருக்குங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா தி மாடர்ன் ரெஸ்டாரண்ட், நேதாஜி ரோட்டில் இருக்கிறதுல பிக்கப் பண்ண வந்திருக்கீங்க. பரவாயில்ல, ஆர்டர் ரெடியாக தான் இருக்குது. கஸ்டமர் கையில் ஆர்டரை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து இப்போ ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கேங்க. 213 ரூபா இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டாங்க. அவ்வளோதான், பிக்கப் பண்ணி ஆர்டரு கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெபாசிட் பண்ண போகிறேங்க. கேஷ் ஆன் டெலிவரி வந்துருச்சுல, அதை அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறணும். அப்படி இல்லாட்டின்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்மளை போட்டு யாரெல்லாம் கண்டிச்சிருவானுங்க வச்சு. கேஸ் இப்போ கரெக்டாக மணி 1:10. நம்மளுக்கு வந்து 4வது ஆர்டர் வந்துருக்குங்க. அம்மனில் வந்திருக்கு. ஆர்டர் ரெடியாக தாங்க இருக்குது. ஃபுட் ரெடி. உங்களுக்கு போகிற இடம்லாம் ஃபுட் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அதிசயம். அக்கா எங்கே எப்படி காப்போம் மேலையா? சார் அண்ணா 8190 8190. தேங்க்யூ.
கைஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 5:30 ஆகுது. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு பார்த்துலாமா? 449 ரூபா பார்த்துருக்கேங்க. 8 ஆர்டருக்கு. காலையில் 11 மணிக்கு லாகின் பண்ணேன். இது வரைக்கும் இவ்வளோ பார்த்துருக்கேங்க. இந்த அமௌண்ட்டு ஓகேவான்னு சொல்லுங்கள், பார்ப்போம், கமெண்டில் சொல்லுங்கள். என்ன உறவுகளே, கரெக்டாக இப்போது டைம் வந்து 7 மணி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதை வந்து நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேங்க. இப்போ நான் வந்து 2வது ஆர்டரும் போட்டாங்கப்பா 42 ரூபாய்க்கு. கஸ்டமர் டிப்பு வந்து இந்த ஆர்டருக்கு ஒரு 30 ரூபா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர்டருக்கு ஒரு 15 ரூபா டிப்பு வந்துச்சுங்க. ஏன்டா அவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செயின் வேறு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுங்க. அதை போய் டைட் பண்ணலான்னு பார்த்தா, தம்பி இனிமேல் வந்து டைட் பண்ண முடியாதுப்பா, செயினை கட் பண்ண வேணால் செய்யலாம்ப்பா அப்படின்னாங்க. சரி ரைட்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு காசெல்லாம் இல்லைண்ணே என்கிட்ட செயின்ஸ் பாக்கெட் மாற்றுறதுக்கு, அதனால் ஒரு பல்ல கழட்டிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கழட்டினாருங்க. பல்ல கழட்டுனா செயினில் உள்ள லாக்கு உடஞ்சிருக்கு. அது எப்போ உடஞ்சி எப்படி உடஞ்சின்னு தெரிலங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த லாக்கை வேறு வாங்கிட்டு, வட தம்பி வா அந்த லாக்கை போய் வாங்கிட்டு அப்புறம் போய் மாட்டிட்டு வந்தேங்க. அதை மாட்டிட்டு வர்றதுக்கே இப்போது கரெக்டாக மணி 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 4 மணி வரைக்கும் கண்டினியூவாக பார்த்தேங்க. 4 மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்தேன்னா 375 ரூபா பார்த்தேன். சரி அப்படியே செயின் ரொம்ப லூஸாக இருக்குது, ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தா வேலை இழுத்துருச்சுங்க 7 மணி வரைக்கும். 7 மணி வரைலாம் இல்லை, ஒரு 6:30 இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே 7 மணிக்கு நான் ஆன் பண்ண தான் ஆர்டரை போட்டாங்கப்பா. இப்போ வந்து நம்ம மொதல் ஆர்டரை முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஆர்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பிக்கப் பண்ணுறதுக்கு. கைஸ் நம்ம வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா டோக் பெருமாட்டி கல்லூரி, அதாவது லேடி டோ காலேஜுங்க. அது பார்த்துருப்பீங்கள்ல, லேடிஸ்னாலே இராணுவ பட வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லையா? பேக்ரவுண்டில் லேடி டோ காலேஜ் வச்சுருப்பாங்க. லேடிஸே இராணுவ பட அந்த காலேஜுக்கு தாங்க நான் இப்போ போயிட்டுருக்கேன். கைஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. கஸ்டமர் டிப்பு 30 ரூபா போட்டாங்க. அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்கு? அமௌண்ட் 72 ரூபாங்க. அதாவது கஸ்டமர் டிப்பு வந்து 30 ரூபா, ட்ரிப்பு மட்டும்தான், ட்ரிப்பு பே மட்டும் 42 ரூபாங்க. அப்பா எங்கே போகணும் நான்? கேகே நகர் முக்கு சுப்புன்னு போட்டுருக்காங்க. பேசாமல் கேகே நகர் ஜோனே ஓட்டலாம் போல் இருக்குங்க எனக்கு. பாருங்க, பெரியார் ஜோனு சின்னது, ஆனால் கேகே நகர் ஜோன் இருக்கும் பாருங்க. எப்பா எத்தனை தட்டி இருக்குங்க கேகே நகர் ஜோனு, அப்படியே இவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகே பார்ப்போம், நம்ம அப்படியே ஜோனை நோக்கி போயிட்டே இருப்போம். ஆர்டரை போட்டாங்கன்னா அடுத்த ஆர்டர் அப்படியே நான் கன்டினியூ பண்ணிடுறீங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க. 6 கிலோமீட்ரு 62 ரூபாய்க்கு போட்டிருக்காங்கப்பா. வேலம்மாளுக்கு போகணும். வேலம்மாளுக்கு வந்து நான் ஒரு 4 மணி 5 மணிக்கிட்ட போனேங்க. அதாவது 3 மணிக்கு மேலே ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதில் போனேன். அப்போயே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ வேலம்மாள் தான் போகிறேன். இன்னும் காத்திருக்காங்கன்னு தெரியலங்க. இப்போ என்ன பண்ணணும் நான்? 6 கிலோமீட்டர் இருந்தால் இப்போ 8th சந்தில் போயிட்டேன்னா போயிடலாம். ஆனால் அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் நிற்க போகிறேன்னு தெரியலங்க. கரெக்டாக இப்போ மணி எத்தனை 7:29 ஆகிடுச்சா? இப்போ நான் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 8 மணி ஆகிடும். அப்படியே 8 மணி ஆனோன்னா அந்த உள்ளே வர மாட்டாங்க. அந்த கஸ்டமர் வந்து வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் வந்து உள்ளே அவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்க அங்கே அவ்வளோ தூரம் நடந்து வந்து வாங்கிட்டு போகிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருங்க. இந்த வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் ஆர்டர் வந்தாலே இது ஒரு பிரச்சனை. கைஸ் இப்போ கரெக்டாக வந்து மணி 7:53 ஆகுது. நான் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேங்க. நான் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கஸ்டமர் வரல. கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னா கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆச்சு. அவங்க வந்து அது எங்கேயோ இருக்குங்க, உள்ளேயே ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட போகணுங்க ஹாஸ்டலுக்கு. அவங்க அங்கேருந்து நடந்து வந்து வாங்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது என்ன சொன்னாங்கன்னா, செக்யூரிட்டி ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறதுக்கு ஒரு பாதை, வரதுக்கு ஒரு பாதை, அந்த மாதிரி தான் ரூல்ஸ் போல். இவங்க ஒரே பாதையில் போயிட்டு அதே பாதையில் திரும்ப வராங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பெரிய ஆள் பார்த்துட்டு சத்தம் போட்டிருக்காங்க, இனிமேல் உள்ளே விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போலங்க. அதனால தான் உள்ளே விடல அவங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடிலாம் 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க நைட்டு. இப்போ என்னடானா உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் வேலம்மாளில். அதாங்க வெளியே வெயிட் பண்ணி தான் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்தாலே ரொம்ப நேரம் ஆகிடுதுங்க. மதியானம் வந்ததுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு இங்கேயே.
அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து போய் பீக் ஹவரில் வேலை மால் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். வந்தோமா கொடுத்தோமா போனோமா இது இருக்காது. அதையும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆர்டர் போட்டாங்கன்னா சரி ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கூட வெளியே வந்து நிற்கலாம், வெயிட் பண்ணலாம். அன்றைக்கெலாம் ஒரு நைட்டு 11 மணி இருக்கும். ஆர்டர் போட்டாங்க, ஷார்ப்பாக வந்து வெளியே வாங்கிட்டு போயிட்டாங்க. முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இப்போலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி வரட்டும், கஸ்டமர் வரட்டும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு அப்படியே சொல்கிறேன் நான். கைஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. கரெக்டாக மணி 7:56 வந்து வாங்கிட்டாங்கப்பா. வாங்கிட்டு போயிட்டாங்க. 63 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ வந்து எங்கே விட்டுருக்காங்க, தெப்பக்குளம்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தெப்பக்குளத்துக்கு போகலாமா இல்லை எங்கே போகலாம்? தெப்பக்குளம் தாங்க போகணும். ஆனால் இப்படி போனால் ரொம்ப தூரங்க. எப்பா, இங்கிட்டு தெப்பக்குளத்துக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்ரு, இப்படி போனாலும் ஒரு 6 கிலோமீட்ரு வரும். சரி ரைட்டு, இப்போ நம்ம தெப்பக்குளத்தை நோக்கி போவோம். எப்படியும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம 6 கிலோமீட்ரு இப்போ வந்து மதுரையில் டெலிவரி பண்ண வரோன்னு வைங்களேன். கரெக்டாக ஜோனுக்கு உள்ளே போகிறதுக்கும் 6 கிலோமீட்டர் தாங்க வரும். லாங் ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் போடுறாங்கன்னா அந்த 8 கிலோமீட்டருமே நம்ம வந்து எம்டி அடிச்சு தாங்க போகணும். அந்த மாதிரி தாங்க இருக்குது மதுரையில். இது ஹைவேன்றலாம் டக்குன்னு போயிடலாம், பெட்ரோலு மிச்சமாகும், அது பிரச்சனை இல்லை. இந்த லோக்கல் ஏரியாவில் போட்டு அடிப்பாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா பெட்ரோல் ஒரு பக்கெட்டு காலியாகும், போயிட்டு எம்டி அடித்து வரணும். இது மதுரையில் வந்து எம்டி தான். சென்னையில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கனுக்குள்ளே சரௌண்டிங்கில் அப்படியே சுற்ற விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு வந்துடுவான். இங்கே ஆடிக்கு ஒரு வருஷம் அம்மாசிக்கு ஒரு வருஷம் தான் வந்து ரிட்டர்ன் ஆர்டரே விழுகும். அப்படி இல்லாட்டினா எம்டி அடித்து எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் போக தான் செய்யணும். 15 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, அது ஒரு 8 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, இல்லை 6 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, எம்டி அடித்து தான் போகணும். 0574 நான் ஆர்டர் பிக்கப் எங்கண்ணா? 0574 தேங்க்யூ. ஆமாண்ணே. ஆமாம். கைஸ், இப்போ கரெக்டாக டைம் வந்து எவ்வளோ 10:22 ஆகுதுங்க. நம்மகிட்ட வந்து இது வந்து எத்தனாவது ஆர்டர்னா கரெக்டாக ஒரு 14வது ஆர்டர். இந்த 14 ஆர்டர் முடிச்சுட்டு 7 கிக்ஸுக்கு எவ்வளோ இன்சென்டிவ்னாக்க ஒரு 150ங்க இன்றைக்கி போட்டிருக்காங்க இன்சென்டிவ். கைஸ், இப்போது நான் அடுத்த நாள் எடிட்டிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நேற்று நம்ம கோப்ரோவில் வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சுங்க, அதனால் நைட் வந்து கன்டினியூ பண்ண முடியல. நைட் வந்து எத்தனை மணி வரைக்கும் பார்த்தேன்னா 11 மணி வரைக்கும் பார்த்தேன். நம்ம அவ்வளோ நேரம் பார்த்தோம். எத்தனை ஆர்டர்னா 18 ஆர்டருக்கு 912 ரூபா வந்திருக்குங்க. அவ்வளோதான் வந்திருக்கு. எத்தனை மணி நேரம் லாகின்னா 8 மணி நேரம் நினைக்கிறேன். 8 மணி நேரத்துலாம் லாகின் பண்ணியிருக்கோம். ஒரு சரிங்க 8.35 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்குங்க. இன்சென்டிவ் ஆட் ஆகலை, என்ன பண்ணான்னு தெரியல. அப்படி போடுற மாதிரி போட்டு தூக்கிட்டானுங்க. மதியானம் வரைக்கும் பார்க்குறப்ப வந்து 70 ரூபா இன்சென்டிவ் கிடச்சி. அதுக்கப்புறம் சரி நைட்டு 150 ரூபா ஆட் ஆயிரும் போல் அப்படின்னு நினச்சேன். அங்கே பாருங்கள், 0வில் தாங்க இருக்குது, இன்சென்டிவ் ஆட் ஆகலைங்க. இன்றைக்கி சண்டே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆர்டரு இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து 300 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க சண்டேக்கு. 18 ஆர்டரு 7 கிக்ஸ் முடிக்கணுங்க, முடித்தா 300 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து டே 3 எண்டு வந்தாச்சு. அடுத்து வந்து நான் டே 4ல் கன்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப முடியாதனால தான் நான் வந்து வீடியோ கண்டினியூவாக போட முடியல. ஸோ இனிமேல் வந்து நான் கண்டினியூவாக போட்டுடுறேங்க. மதுரையில் ஆவரேஜாக ஒரு மாதம் வேலை பார்த்தா எவ்வளோ வருது நான் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னு கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கேன், முடிவு பண்ணிகிட்டு இருக்கேங்க. இன்னொன்று வந்து நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்குங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்மளுக்கு வாட்ச் வரப்போ தான் ஏறிட்டுருக்கோம். ஒரு சைடு பரவாயில்ல, ஒரு சைடு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துருச்சுன்னா போதுங்க, அப்படியே எலிஜிபிள் ஆகிரும் நம்ம சேனலு. அதுக்கப்புறம் நம்ம மோட்டோ விலாகு அப்படியே விலாகை வச்சு இன்னும் பண்ணால் நிறையா பிளான் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா நம்ம கமிட்மெண்ட்ஸை முடிச்சுக்கிட்டே நம்மளுடைய யூடியூப்பையும் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்கம் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி யூடியூப்பில் சைடாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒரு நாள் ரீச் ஆகும் கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து டே 4ல் சந்திப்போம். டாடா பாய்.